ஹலோ கைஸ், ஒரு வழியாக இப்போ தான் லைவில் பூர்ணிமா அவர்கள் பொட்டியை தூக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போனாங்க. அவங்க போகும்போது சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். பூர்ணிமா அவர்கள் இன்றைக்கி பொட்டியை தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத முதல் ப்ரோமோவிலே காமிச்சாங்க. அதுதாண்டி நம்மளுடைய சேனலில் நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டோம், வீடியோவாகவும் பதிவு பண்ணி போட்டோம். ஸோ இவங்க வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன் அண்ட் அவுட்டாக எப்பவுமே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் 3 டேஸ் வெயிட் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் 16 லட்சம் எடுத்துகிட்டு போனாங்க. பட் மாயா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அதை எடுக்கும்போது கூட பூர்ணிமா வந்து ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்டாக தான் வந்துருந்தாங்க. எடுக்கலாமா வேணாமா, வெளியே போனால் என்ன சொல்லுவாங்க, எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இருக்கும், எப்படி என்னை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருந்தாங்க. பட் மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த முடிவு தான் கரெக்டு, நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கூட்டு உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில் எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாக்கா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் காலையில் விழுந்து, அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, அது நான் வேணால் மன்னிச்சு விட்டுறேன். அதே மாதிரி யார் ஜெயித்தாலும் சரி, யார் கப் அடித்தாலும் சரி, ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், எல்லோரும் செம்மையாக ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி பர்ஸ்னலாக பெருசாக யாருக்கிட்டையும் ரொம்ப கனெக்டடாக பேசலை. மாயா கிட்ட மட்டும் கனெக்டடாக நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. நீங்கள் இல்லாமல் எப்படி நான் இருக்க போகிறேன்னு தெரியல, நான் இல்லாமல் நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்டேயும் சாரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு தகராறு இருக்குது, வாய்க்கா தகராறு, ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அக்செப்டட், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பணப்பொட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ பிக் பாஸ் அவர்கள் தன்னுடைய குரல் வளத்தில் இருந்து ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தி வெளியே அனுப்பிச்சாங்க. வெளியே அனுப்பும்போது கட்டி பிடிச்சி கதறி விசித்ரா மேம் மட்டும்தான் அழுதாங்க. மாயாவெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டா, அதுவும் 16 லட்சத்தோடு வந்து போயிருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மாயா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எப்போல்லாம் நான் டவுனாக இருந்துருக்கிறனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து, ஒரு பூமப் கொடுத்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய நன்றி சொன்னால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 300 ஓட்டும் உங்களுக்கு தாங்க விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பொட்டியை தூக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரே ஜாலியாக வந்து கிளம்பி போனாங்க. ஸோ இதனால் மாயா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஃபைனலிஸ்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், மாயாவுக்கும் தெரியும். சரி, ஓகே, அதனால் 16 லட்சத்தோடு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி போய் காணப்பட்டது மாயாவின் முகம். அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. இப்போ தான் அவங்க கூட ரொம்பவே கனெக்ட் ஆனேன், ஆனால் இப்போயே பொசுக்குன்னு வந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தினேஷ் எல்லாருமே வாழ்த்துனாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ், நல்ல ஒரு அமௌண்ட்டு, இத்தனை நாள் வெயிட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. விஷ்ணு கொஞ்சம் ஃபீல் பண்ணார். இந்த பையனுக்கு நான் சொன்னால் அவன் எடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணிச்சந்திரா வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ பூர்ணிமா அவர்கள் வெளியே போயிட்டாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.